ஒரு மலையாள படம் ஒன்று பார்த்தேன் இப்போ லைட்டாக. நம்ம மோகன்லால் படம். அதில் வந்து ஒரு தண்ணியில் நின்று அவர் கத்துவார், முருகா அப்படின்னுவார். உணர்வுபூர்வமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஆனால் எல்லா கடவுளும் கூப்பிட்ற தூரத்தில் தான் இருக்காங்க. எல்லோரும் கூப்பிட்டாலே முருகனை கும்பிட்றவங்க எல்லோரும் குறைத்திருந்து தான் வாழ்கிறாங்க. எல்லா கடவுளையும் கும்பிட்றவங்க ஏதோ ஒன்று. ஆனால் நான் கும்பிட்ற சிவன் மட்டும் ஏனோ தெரில, எங்களை சோதித்து 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 எங்களை சித்திரவதை பண்ணிடுறாரு. என்ன ரீசன், அது எதுக்காக அப்படி பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேது. அவரை கும்பிட்டா அழாதவங்க பாவம் செஞ்சான். அவன் எவ்வளோ பெரிய தினந்தோறும் கொலை செய்கிற கொலைகாரனாக கூட கட்டும், ஈசன்கிட்ட போனான்னா அவன் அழ வேண்டிய கட்டாயத்தை தள்ளிடுவார். அவர் அழுது அழுது இந்த பிறவி என்ன பிறவிச்சு, இந்த பிறவியே வேணாம் அப்படின்னு வெறுக்கிற அளவுக்கு பண்ணிடுறாரு. மனித பிறவியே வேணாடா அப்படின்ற அளவுக்கு. அது ஏன் அப்படி அவர் பண்ணுறாருன்னு தெரில. அண்ணாமலையார் அது ஒரு பெரிய பேர் ஒளிங்க. அவர் உண்மையிலே மனசில் இருக்கிறத சொல்கிறேன். அது என்னன்னு தெரில, அவர் அப்படி தான் வச்சுக்கிறார் எல்லாரையும். நிம்மதியாகவே விட மாட்டேன்றார். அந்த சந்தோஷம் வந்தால் பெரிய லெவலில் கொடுத்துட்றாரு, துக்கம் வந்தால் பெரிய லெவலில். எதுவுமே அவர் இந்த கடவுள் வந்து ரொம்ப கிட்ட வரமாட்டார் யாருக்கிட்டையுமே. வந்தால் போகமாட்டார் போல இருக்குது. வாடான்னு கூட்டிகிட்டு போயிடுறாரா என்னான்னு ஒன்றும் புரியல. முருகனை கும்பிட்றவங்க பாருங்களேன், எல்லா மாதிரியும் ஒரு கலவையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அம்மனை கும்பிட்றவங்க ஒரு கலவையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஏன் இந்த சிவன் இப்படி எங்களை ஒரு சித்திரவதை பண்ணி வாழ வைக்கிறார்? அவர் என்ன தான் இந்த பிறவியை ஏன் வெறுக்க வைக்கிறார்? மனித பிறவியே வேண்டான்னு ஏன் வெறுக்க வைக்கிறார்? சொந்தங்களை பந்தங்கள் ஆசை பாசை எல்லாம் வேணான்ற மாதிரி ஏன் பண்ணுறாரு? அதனால அவருக்கு என்ன நன்மை? எனக்கு ஒன்றும் புரியலை.